இன்னும் 2 மணி நேரத்தில் ரோபோவுடைய பாடி வீட்டுக்கு வந்துடுது, எல்லாம் வீட்டுக்கு வந்துருங்க. ஏன் இதுவே உன் வீட்டில், அதாவது என் மொண்டாட்டி இன்னொருத்தனை இழுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கா, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு டைப் பண்ணுவியா? GRT Jewelers. The Chennai Silks RD sale தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். இந்த படமே ஒரு ஸ்கேம் பத்தி பேசுற படம். அப்ப நீங்க சொல்றது பார்த்தா இந்த படமே ஒரு ஸ்கேம் மாதிரி தானே இருக்கு. ஒரு டைலாக் கூட அந்த மனசுல நிக்கிற மாதிரி பதிகிற மாதிரி இருக்கு. ரிவ்யூவர்ஸ் வந்து அங்கேயே ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 1 மணி நேரத்துல உங்களுக்காக பிரத்யேகமா ரிவ்யூ வருது. இதெல்லாம் ஒரு படமா? இதுக்கு எதுக்குடா எங்களை உட்கார வச்சு? இது விமர்சனம் கிடையாது, இது வந்து உண்மையாவே வன்மம் தான். ஏன்னா உடன்பாடு கிடையாது. வன்மம்ங்கற வார்த்தை நீங்க ஏன் திணிக்கிறீங்க நான் கேக்குறேன். இது விமர்சனம் மட்டும் இல்ல. ஏன்னா ஜென்டில்மேன் நல்லா இருக்கும்போது கொண்டாடணும். சரி நான் வரேன். நீங்க ஏன் நீங்க விமர்சனம் வைக்கிறீங்கன்னா இந்த படம் நல்லா இருந்தா அத விமர்சனம் வைக்கிறாங்க. சங்கரோட 2வது ஃப்ளாப் இது. முதல் லைன் அடுத்தது. அப்ப முதல் ஃப்ளாப் அது அதித்தி சங்கர் அப்படின்னு ஒரு மீன். ரோபோ தான் ஹீரோ, தனுஷ் நல்லா காமெடி பண்ணியிருக்காருன்னு போட்டான். நமக்கு அதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாது. இன்ன வரையும் நான் எந்த சமூக வலைதளத்திலையும் கிடையாது. ஒருத்த மூஞ்சிக்கு முன்னாடி நீ சொல்ல துப்பு இல்லைன்னா நீ அதை எழுதவே கூடாது. சாபாஷ் ஐயா, அடிமுறையை வச்சு ஒரு கதை வச்சிருங்க. அப்படியே போயிரு தம்பி, இந்த பக்கமே வந்துடாதீங்க, போதும் கதரை விட்ட வரைக்கும் போதும்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல். அவருக்கு கேரவனை விட்டு இறங்கி வர்றாரு. நான் பொக்கே எடுத்து நான் விஷ் பண்ணிவிட்டு, சார் படம் நல்லா வந்துருக்கு சார், ஏன்னா அவரோட ஓப்பனிங் ஷோ பார்த்தோம், நமக்கு நல்ல பேர் சார், படம் நல்லா வந்துருக்கு சார், வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்கிறதுக்காக போகிறேன். இறங்கி பார்த்துட்டு அப்படின்னு போயிட்டாரு. குமுதம் நேயர்களுக்கு ராஜ்மோகனின் தமிழ் வணக்கம். இன்னைக்கு நம்மோடு பேசுவதற்காக 4 பேர் வந்திருக்கிறாங்க. நல்ல டாபிக்ல பேச போறோம். இந்தியன் 2 பிரம்மாண்டத்தின் உச்சம். இந்தியன் 2 மீது வைக்கக்கூடிய விமர்சனம் உண்மையில் விமர்சனமா அல்லது வன்மமா, மக்களின் மனதின் எதிர்பார்ப்பா, குரலா? நம்மோடு பேசுவதற்காக கமல் பக்தர், கமலா திரையரங்கத்தை கமல் திரையரங்கமாக மாற்றியவர் ரோபோ சங்கர் அவர்கள். சங்கர் படத்தை பத்தி பேச சங்கர் வந்திருக்கிறார். வணக்கம் சங்கர். அவரோடு சேர்ந்து பேசுவதற்காக இவர் வராத சேனலே இல்லை, எல்லா சேனலையும் மக்களை சிரிக்க வைக்கக்கூடியவர் நாஞ்சில் விஜயன். வணக்கம். இசை இளவரசி அற்புதமா பாடுவாங்க, அற்புதமா நடிப்பாங்க. அவங்க இசை பாரம்பரிய குடும்பத்துல பிறந்து இருந்து வந்தாலும் எப்போதுமே ரொம்ப டவுன் டு எர்த் எல்லாரோடும் பேசக்கூடியவங்க. விலாசினி வந்திருக்காங்க. வணக்கம். தம்பியை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி அவன் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. மனதில் பட்டதை ஸ்ட்ரெயிட்டா பேசக்கூடியவர் விஜே, நடிகர் முபாசிர் வந்திருக்காரு. வணக்கம் முபா. நம்ம 4 பேரும் என்னோட சேர்த்து 5 பேருமே இந்தியன் 2 பார்த்தோம், ரசித்தோம். ஆனா அந்த இந்தியன் 2 பார்த்த உடனே படம் முடிஞ்சோன்னா உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது சங்கர் சார்? எனக்கு வந்து சரியான தீனி வந்து இல்லையே அப்படிங்கிறது தான் முதல்ல. ஏன்னா இப்போ இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் வந்து இந்தியன் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. 28 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்தியனை பார்த்தவங்க நம்ம. ஸோ அதனுடைய எதிர்பார்ப்பு இன்னும் பன்மடங்கு அதிகமாக்குறதுக்காகத்தான் தேட்டருக்குள்ளே போகும். இந்தியன் தாத்தாவை பார்க்கறதுக்காகத்தான் போனோம். ஏன்னா சங்கர் டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே உட்காந்துருக்க மொத்த ஆடியன்ஸும் டைரக்ட் பண்ணுறான். ஓஹோ. அவர் திரும்பும்போது அந்த ஹேர் ஸ்டைல் அப்படி திரும்பும்போது அதுக்கு ஒரு ஷாட்டு, பெல்ட்டுக்கு ஒரு ஷாட்டு, வாட்சுக்கு ஒரு ஷாட்டு, அப்படிலாம் இருக்குன்னு நினச்சி எதிர்பார்த்து போனோம். அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் சப்புன்னு ஆயிடுச்சு. டிசப்பாயின்மெண்ட் தான். சங்கர் சொன்ன மாதிரி இந்தியன் 1 வந்து ஒரு கல்ட் கிளாசிக். இப்போ நான் ஒரு சீன் சொன்னா இன்னொரு சீன் சொல்லுவீங்க. ஒரே படத்துல 2 ஃபிளாஷ்பேக் வரும். முதல் ஃபிளாஷ்பேக்ல முறுக்கு மிஸ்ஸையோட கமல் போய் ஒரு கிணத்துல அம்மனமாக இருக்கிற அந்த ஒரு பெண்ணை வேட்டியை கொடுத்து காப்பாற்றுவார். அதுல ரொம்ப முக்கியம் வந்து சுஜாதா அவர்களுடைய வசனம். நீ கருப்பா, சிவப்பா, குள்ளமா, உயரமா, என்ன ஜாதி, என்ன மதம் தெரியாது, இந்த இந்தியன் மண்ணின் மீது ஆணை உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல தலைவன் RR வருவாப்புல. நான் முடிஞ்சு 120 ரூபா. இதெல்லாம் தாண்டி அந்த படத்துல காமெடியே சிரிச்சோம். எமோஷனல் சீனா நம்ம எமோஷனல் ஆனோம். ஆக்ஷன் சீன் நம்ம ஆக்ஷனா பார்த்தோம். இந்தியன் 2ல அது எதுவுமே நிகழல அப்படின்றாங்க. இப்ப சங்கர் வந்தோடனே நான் அதான் சொன்னேன், அவரே இந்தியன் தாத்தா மாதிரி வந்துட்டாரு. கதர் சட்டை போட்டு நடுக்கத்தோட நரமுடியோட ஒருத்தர் வந்து டிராபிக் போலீஸ் அப்படிம்பாரு, விசில் பறக்கும். ஒரு RTO ஆபீஸ்ல போயிட்டு அவரு அப்படி பெல்ட்டை தொடும்போதுதான் நமக்கு ஒதிக்கும். இந்தியன் படத்துக்கு எதுக்கு வர்றோம்? பாபி சிம்மாவை பார்க்கவும் இல்லை, சித்தார்த்தை பார்க்கவும் இல்லை, தாத்தாவை பார்க்க தான் வர்றோம்.
நம்ம நிறைய யோசிச்சிட்டோம், அதுதான் பிரச்சனை. இதில் வந்து சினிமேட்டிக் ரீசன்ஸ் நிறையா சொல்லலாம். இது கமல் சாரோட இந்தியன் டூவா இல்லை சித்தார்த்தோட இந்தியன் டூவா இருந்துச்சு, கமல் சாரோட கேமியோ மாதிரி தான் இருந்துச்சு. அதை அவர் மைண்ட் செட் பண்ண தான் ட்ரை பண்ணார். கமல் சார் அதில் ஜென்யூனாக ஒன்று பண்ணிட்டாரு. இது என் படம் இல்லைப்பா, இது சித்தார்த் படம்னு சொல்கிற மாதிரி தான் சொன்னார். இந்தியன் 3க்காக நான் வெயிட் பண்ணுறேன். அது அவர் டியூன் பண்ண ட்ரை பண்ணது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இது ஒரு பெரிய பட்ஜெட் படம், ரொம்ப நாளாக ப்ரொடக்ஷனில் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது அது ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஒன்று எடுத்துக்குது. அதனால எல்லா சீனையும் வெட்டி தூக்கி போட முடியாதுன்றதுக்காக முன்னாடி இதெல்லாம் வச்சதெல்லாம் வச்சுட்டு மீதி அப்படியே தூக்கி பார்ட் 3க்கு வச்சுட்டாங்க. அப்போ கமல் சார் நீங்க சொல்றது இந்த படமே ஒரு ஸ்கேம் பத்தி பேசுற படம். அப்ப நீங்க சொல்றது பார்த்தா இந்த படமே ஒரு ஸ்கேம் மாதிரி தானே இருக்கு. நான் 3வது பாட்டு தான் நல்ல படமா இருப்பேன், 2வது பாட்டு ட்ரெய்லர் மாதிரி தான் அப்படின்னு சொல்றது இதுவே ஒரு ஸ்கேம் தானே. சங்கர் சொன்னதுதான் சுஜாதாவுடைய மிஸ்ஸிங் வந்து. ஆனா இதுல என்னன்னா 4 பெரிய ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர்கள் உள்ள இருக்கிறாங்க. பட் அப்கோர்ஸ் அதுல எனக்கு வந்து 4 பேர் இருந்தாலுமே ஒரு டைலாக் கூட அந்த மனசுல நிக்கிற மாதிரி பதிகிற மாதிரி இல்ல. ஒரு சில டைலாக்ஸ் இருந்து போதுமானதா இல்ல. ஓப்பனிங் சீன்ல ஒருத்தன் ரோட்ல சூசு போயிட்டு இருப்பான். இப்ப ஜெகன் வந்து போகும்போது சேர் அடிச்சுட்டு போகும்போது ஏய் பாத்து போடா நாயே அப்படிமா டக்குன்னு சார் ஏய் நீ பாத்ரூம்ல போடா நாயே. நான் வந்து பைசா வசூல் சுஜாதா எல்லாரும் சுஜாதா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி சில்லறையை செதற விட்டோம். அப்புறம் அந்த எச்சில்ல எழுத ஆரம்பிச்ச உடனே ஒரு மாதிரி ஆமையை தொப்புள்ள விடுறது அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் உலகநாயகனுடைய ரோல் மாடலான சிவாஜி கணேசன் ஐயாவே திருவிளையாடல்ல நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என்ற டைலாக் ஹைலைட் ஆகும். யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா தப்பு தான். இப்பதான் நம்மளுடைய டாபிக்குள்ளேயே நான் போறேன். எல்லாருக்கும் இப்படி ஒரு விமர்சனம் இருக்குங்க, எல்லாருமே நம்ம இப்படி பேசுறோம். ஆனா இப்ப சமீப காலமா குறிப்பா இந்தியன் 2 மீதான விமர்சனத்துல வெறும் விமர்சனம் மட்டும்தான் இருக்கா இல்ல வன்மம் இருக்கான்னு எனக்கு ஒரு கேள்வி. வன்மமும் சேர்ந்துதான் இருக்கு. இங்க பிடிக்க இன்னைக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியால நான் ஒரு கமெண்ட் பண்றேன், எனக்கு இந்த படம் பிடிக்கல, இட் இஸ் நாட் நைஸ்ன்னு சொன்னா நீ என்ன அவரோட ஃபேனா, அப்ப நீ இப்படி பேசுவியா, அப்ப நீ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதான் இருக்கு. இப்போ சங்கர் சார் மேல அதிகமான வன்மம் திணிக்கிறாங்க. அதை அப்படி திணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளும் ஒரு சின்ன தவறு செய்யத்தான் செய்வான். அவர் இத்தனை வருஷம் கடந்து இத்தனை படங்கள் இத்தனை வருஷ போராட்டம், எவ்வளோ பெரிய தயாரிப்பாளரெல்லாம் பார்த்து ஒரு பிரம்மாண்ட இயக்குனர்னு பேர் எடுத்து உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த அதிசயத்தையும் அம்ஜிக்கரையில் உட்காந்து பார்க்க வச்ச மனுஷன். ட்வின்ஸில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து மிர்ஜாய் நடித்தா கூட தெரியாத அளவுக்கு வந்து சிஜி பண்ண முடியுமா? ஜீன்ஸ் காதலன் படம் பார்க்கும்போது நம்மெல்லாம் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். 5 லட்சம் ரூபா அந்த ஒரு ஷாட்டுக்கு மட்டும். அந்த ஃபுல் கண்ணாடியிலே வரக்கூடிய பஸ், இப்படி ஒரு பஸ்ஸா? இப்ப டிவில பார்த்தாலும் நல்லா இருக்கு. இப்படி ஒரு பஸ்ஸா? என்ன லைட்டிங் பண்ணியிருக்காங்க உள்ள, இவ்வளவு தூரம் பிரம்மாண்டமா சின்ன சின்ன விஷயத்த கூட அவ்வளவு நுணுக்கமா பார்க்கக்கூடிய அப்படி ஒரு இயக்குனரை வந்து நம்ம வந்து அவ்வளவு தூரம். ஆனா குறிப்பிட்டு நாட் ஒன்லி சங்கர் சார், கமல் சார் மீது இப்படி விமர்சனம் வருவது காரணம் அவர் அரசியல் இருப்பதாலா தொடர்ந்து ஒரு சாதாரண இந்த விஷயம் என்னன்னா கமல் சாரை விமர்சிக்க தகுதி எவனுக்குமே கிடையாதுங்க. படம் ஃபர்ஸ்ட் ஷோ முடியும் போது தியேட்டர் வாசல்ல ரியாக்ஷன் எடுப்பாங்கல்ல, அங்க அவன் முடிவு பண்ணிட்டான் படத்துல பிரச்சனைனா நான் தலையில இப்படி கை வச்சாதான் தம்ப்நெயில்ல வருவோம், நான் நல்லா திட்டினாதான் நம்ம வீடியோடைய இதுல வருவோம். அங்க ஆரம்பிச்சு ரிவ்யூவர்ஸ் வந்து அங்கேயே ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 1 மணி நேரத்துல உங்களுக்காக பிரத்யேகமா ரிவ்யூ வருது. படமே 3 மணி நேரம் படம், அதை நீங்க 3 மணி நேரம் படம் பார்த்து முடிச்சு அடுத்த அரை மணி நேரத்துல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவுட்புட் எடுத்து அதை அப்லோட் பண்ணி அதை மானிட்டைஸ் பண்ணி ஒரு படம் தோல்வி அடைகிற பொழுது இதன் மீது நீங்க இதை வந்து காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, இது அந்த பட தோல்வியை விட அந்த படத்தில் பேசப்படுற பிரச்சனையை விட மிக மோசமான. எவ்ரிஒன் இஸ் கரப்ட். அப்படிதான் இதை நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது சூப்பரான படம் அப்படின்னா குறை நிறைய எல்லா இடத்துலயுமே இருக்கும். நம்ம பாசிட்டிவ் மட்டுமே ஒருத்தன் ஹைலைட்டா சொல்றான்னா அந்த ரிவ்யூ நம்ம பார்க்கறதே இல்லை. யார் இருக்கிறதே நெகட்டிவா சொல்லியிருக்கா அப்படின்றத பார்க்கறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. நல்லா ட்ரால் பண்ணா நாம வெளியில தெரியும். அதை ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம இன்னும் மோசமா பண்ணுவோம், இன்னும் மோசமா, இன்னும் நல்லா கலாய்ச்சோம்னா நம்ம நல்லா தெரியும் அப்படின்றது எல்லாரும் உடன்பாடு கிடையாது. வன்மம்ங்கிற வார்த்தையை நீங்க ஏன் திணிக்கிறீங்க நான் கேக்குறேன். இது விமர்சனம் மட்டும் ஏன்னா ஜென்டில்மேன் நல்லா இருக்கும் கொண்டாடணும், நீங்க ஏன் நீங்க விமர்சனம் வைக்கிறீங்கன்னா இந்த படம் நல்லா இல்ல அதை விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்க விமர்சனத்தை ஏன் வன்மம்ங்கிற வார்த்தை
படத்துக்குள்ளார ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம என்ன பண்றோம் படத்தை பத்தி விமர்சனம் பண்றோம். ஏன் விமர்சனம் பண்றோம்? ஏன்னா இன்னைக்கு சினிமாங்கிறது உலகத்தை எல்லாத்துக்கும் எடுத்துக்க கூடிய ஒரு விஷயம். நான் இப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் சாதாரண ஒரு விஷயத்தை பேசினா இன்னைக்கு கடந்து போயிடும். ஆனா சினிமா அப்படி கிடையாது. என்னுடைய பையன் பாப்பான், என்னுடைய பேரன் பாப்பான். இந்த இந்தியன் டூங்க அவனுக்கு அப்பா போயிட கூடாதுங்கிறது கரெக்ட். உங்க பையனுக்கு தான் சேர்த்து பேசுறீங்க. நீங்க போறவங்களுடைய கமெண்ட்ஸ் உங்க பையன் பாப்பாங்க. கரெக்ட். அதுதான் சொல்றேன். மீம்ஸ் உங்க ஃபேமிலி பாப்பாங்க. ஒரு மீம் நான் சொல்றேன். ஒரே ஒரு மீம் சொல்றேன். சங்கர் சார் ஒரே ஒரு மீம் சொல்றேன். ஒரு மீம் நான் சொல்றேன். அந்த ஒரு மீம் நான் சொல்லிறேன். நல்லா பண்ணணும்ல. இருங்க. அந்த ஒரு மீம் நான் சொல்லிறேன். சங்கரோடைய இரண்டாவது ஃபிளாப் இது. முதல் லைன். அடுத்தது. அப்ப முதல் ஃபிளாப் அது அதித்தி சங்கர் அப்படின்னு ஒரு மீம். இத சங்கர் வீட்டு குழந்தைங்க பார்க்க மாட்டாங்களா? அதித்தி பாப்பாங்க. அவங்க அது கூலா கூட எடுத்துக்கலாம். அவங்களுடைய அம்மா பாப்பாங்களா இல்லையா? இதுக்கு பேர் விமர்சனமா? இது விமர்சனமா? இல்ல இல்ல இங்க இல்ல இப்ப இவர் ஃபிளாப்ங்கற விஷயத்துனால தான் இந்த கமெண்ட் போடலாம். சோ இத சங்கர் சார் பாத்து இந்த படம் நாம ஃபிளாப்னு ஒத்துக்கிட்டீங்க. நீங்க சொல்லுங்க. சீங்க பாருங்க. there is a standard. அதாவது ஒரு படத்தை நான் வந்து பாக்குறேன் அப்படினா பார்க்க வைக்கிறதும் பார்க்க கூடாம இருக்கிறதும் வந்து விமர்சனம்னு ஒரு விஷயம் வந்துட்டு இன்னைக்கு டீசென்ட்டா இருந்தது. லைக் இந்த படத்தை இப்படி பெட்டரா பண்ணிருக்கலாமே, நாங்க எதிர்பார்த்தது இப்படி இந்த மாதிரி இருந்திருக்கலாமேன்றது விமர்சனம் போடுறதுக்குள்ள எடுத்துறாங்க. இன்னைக்கு வந்து இதெல்லாம் ஒரு படமா, இதுக்கு எதுக்குடா எங்களை உட்கார வச்சு, இது விமர்சனம் கிடையாது. இது வந்து உண்மையாவே வன்மம் தான். ஏன்னா ஒரு படத்தை எடுக்கும் போது எத்தனை கிராஃப்ட்மேன்ஷிப் ஒர்க் பண்றாங்க. ஒரு ஃப்ரேம் கம்போஸ் பண்ண முடியாது. படம்ங்கறதால அவங்க டோட்டல் தலைமுறைக்கும் அது வந்து சேர்த்த ஒரு பேசுற பட் அதை சொல்லும் விதம்னு ஒன்னு இருக்கு. there is always a way to say. இந்த படத்தை வந்து இத்தனை பேர் இப்படி பண்ணி இந்த மாதிரி அது ஒரு சீன் பண்ணிருக்காரு. இது லாஸ்டா வந்துட்டு ப்ளூ சட்டை மாறன் வந்துட்டு லாஸ்டா ஒரு கமெண்ட் போட்ட ஒரு லாஸ்டா ஒரு விஷயம் சொன்னாரு. என்னன்னா வந்து தாத்தா வர போறாருன்னு அவர் நம்மளாதான் நம்ம புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும் போல இருக்கு. நம்ம தான் ரொம்ப அதிகமா எதிர்பார்த்துட்டோம்னு சொல்றதுல வன்மம் கிடையாது. இந்த ஆளெல்லாம் நான் எதுக்கு பார்க்கணும், எதுக்கு இவ்வளவு தூரம் கொடுப்பேன், என்னையா இவ்வளவு ஏமாத்தினாங்கன்னு சொல்றது தவறு. பிகாஸ் ஏன் கிராஃப்ட்மேன்ஷிப் எனக்கு தான் தெரியும். அதனால எத்தனை குடும்பம் வாழ்றதுன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். தாத்தா கதற விட்டாருன்னு ஒரு பஞ்சோட முடிக்கிறாரு. ஓப்பனிங்ல ஒரு 15 ஆட் போட்டு அவரும் கதற தான் வர்றாரு. எல்லாமே வணிகம் தாங்க. பட் ஹாசினே சொல்றது என்னன்னா அது ஒரு டேஸ்ட்ல இருக்கணும். இப்ப மதன் திரைப்பார்வையில வந்து ஒரு விமர்சனம் சொல்லுவாரு. அது வந்து அந்த டைரக்டரே பேசுவாரு. இல்ல இந்த பாட்டு தேவையில்லாம இருந்திருக்கு, இந்த பாட்டு இல்லாம கூட ஒரு கவனம் சொல்லிட்டு ஒரு டேஸ்ட் இருந்தது. தமிழ் சினிமாவினுடைய விமர்சனங்கள்னு ஒரு தொகுப்பு இருக்கு. ப்ளீஸ் அது முடிஞ்சா வாங்கி படிச்சு பாருங்க. பாகவதர் காலத்தில் இருந்து விமர்சனம் இருந்து வருகிறது. அது ஒரு கலை. அதுக்கு பேர் சினிமா அப்ரிசியேஷன். அந்த வார்த்தையில கூட ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். இதை இன்னும் இப்படி பண்ணலாம். அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு விஜய். இல்ல படத்துக்கான விமர்சனத்துக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். அளவுக்கு அதிகமா பாடி ஷேமிங் பண்றது, டைரக்டருடைய ஃபேமிலி இழுக்கிறது, கமல் சாருடைய ஃபேமிலி இருக்கிறது, இதுக்கும் படத்துக்கு என்ன செய்யணும்? அதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட். அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி பாகவதர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விமர்சனம் எதுக்கு பாக்குறாங்க. ஆனா விமர்சனம் பண்றவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி ரவுண்ட் டேபிள் பண்ணி ஒரு படத்தை பத்தி பேசுறோம். இப்போ ப்ளூ சட்டை அவருக்கான ஒரு ஸ்டைல். இப்போ எப்படி சங்கர் சார் படத்துல இந்த படத்துல சில விஷயங்கள் இப்படி பண்ணா ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. அதுக்காக ப்ளூ சட்டை மாற இப்படி பேசினா வியூஸ் வருது, இப்படி பேசினா ஆடியன்ஸ் பாப்பாங்கங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்க அந்த விமர்சனத்தை கொடுக்குறாங்க. ஆனா ஃபைனலா நம்ம என்ன பார்க்கணும், படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அது என்ன விமர்சனம் கொடுக்குறாங்க அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு அத டைரக்ஷன் அடுத்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ கமல் சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து அவர் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைய மக்கள் கிட்ட பேசும்போது இதை நீங்க கவனிக்கலையா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அவங்க பேசுறாங்க. அவருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்கச்சக்க டேரக்டர்ஸோட ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாலும் we all know that he is highly technical. அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. ஆனா இவ்வளோ தூரம் மக்கள் கிட்ட போய் நீங்க சொல்றீங்கல்ல, அப்போ உங்க படத்தையே ஒருத்தவங்க இப்படி பண்றாங்கன்னா அதை நீங்க கவனிக்க மாட்டீங்களான்றத வந்து சொல்ற விதம்ன்றது ஒண்ணு இருக்கு. அதுக்காக நீங்க வந்து அவங்க ஃபேமிலி இழுக்கிறது, உங்க ஃபேமிலி there is nothing, it's about media entertainment. உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்றத ஜென்யூனா சொல்லிட்டு அவ்வளவுதான். அதை விட்டு ரொம்ப டீப்பா போகணும். அந்த சங்கரை விட்டுருக்கல, இந்த சங்கர் எடுத்துக்கணும். ஓ எனக்கு வந்து உடம்பு முடியாம சிக்காயி உலகத்துல எல்லாத்துக்குமே மஞ்சக்காமலை வர்றதுதான் இது உலக நியதி. எனக்கு கொஞ்சம் கூடுதலாக வந்து ரொம்ப பிளட் வாமிட்லாம் எடுத்து அன்கண்டிஷனல் ஆகிட்டேன். அப்போ என்னுடைய தன்னம்பிக்கையில் என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட்டில் நான் இப்போ இன்றைக்கி எந்திரிச்சு வந்துட்டேன்னு வைங்களேன். அதிலேருந்து மீண்டு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லைஃப், அழகான லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதை டிவியில் பார்க்கும்போது என்னென்ன டைப் பண்ணி போட்டு அனுப்புகிறான். எனக்கு வந்து டேட்டு குறிச்சிட்டாங்க, வீட்டுக்கு மாலை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, இன்னும் 2 மணி நேரத்தில் ரோபோவுடைய பாடி வீட்டுக்கு வந்துடுது, எல்லாம் வீட்டுக்கு வந்துடுங்க. ஏன் இதுவே உன் வீட்டில், அதாவது ஒரு நகைச்சுவை கலைஞனை துன்புறுத்துறதுல உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டம்? இதே உன் வீட்டில் என் பிள்ளை சாக போகுதுன்றது சந்தோஷமாக உட்காந்து டைப் பண்ணுவியா? என் மொண்டாட்டி இன்னொருத்தனை இழுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கா, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு டைப் பண்ணுவியா? நான் இப்படி இருக்கிறதுனால என் மனைவி இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராகி விட்டார்கள்னு போட்டான்.
அந்த நடிகரையும் போட்டான். அதில் என்ன நான் உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு பரவாயில்லையே இதெல்லாம் நல்லா தான் இருக்குது போடு தரம் தாழ்ந்து போயிட்டோமோ நம்ம. தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கலாம், திரைப்படத்தை விமர்சிக்கலாம், அது எல்லாருக்கும் பொதுவானது. தனிப்பட்ட வாழ்க்கையை யாருமே முகம் சரியாக இது ஒரு பெரிய பலம். என்னன்னா நான் உட்காந்து போடுறேன்னா யாருன்னே தெரியாது. நான் வந்து ராக் ஸ்டார் ராஜு அப்படின்னு ஒரு பேர்ல ஒரு ஐடி வச்சிருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் இதுக்குன்னே ஐடியா வச்சிருக்காங்க. அது வந்து பலமா நான் பார்க்கல, அது லிட்டரல் கோழத்தனம் தான். ஒருத்த மூஞ்சிக்கு முன்னாடி நீ சொல்ல துப்பு இல்லைன்னா நீ அதை எழுதவே கூடாது. சாபாஷ். இப்ப நான் வந்து என் மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு உன்னை பத்தி நான் எது வேணா கம்ப்ளீட்ஸ் நன் ஆஃப் யோர் பிசினஸ். உன் பர்சனல் லைஃபை பத்தி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இதை எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மற்ற யூடியூப்ஸ்ல இருக்கிறவங்க தம்ப்நெயில்ல போடுறதுக்கு அலோவ் பண்றீங்க? அப்போ ஒருத்தனோட வாழ்க்கை உங்களுக்கு வியாபாரமா இருக்கா? இது ஒரு ஹேட்ரட் மணி தான். வெறுப்பை விதைச்சு அது மூலமா ஒரு வணிகத்தை நம்ம ஏற்கிறோம். இதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து அந்த ட்ரால்லாம் முகம் தெரியாட்டியும் ஆக்சசபிலிட்டி இல்லைனாலும் ஒரு பிரைம் மினிஸ்டரையோ சீஃப் மினிஸ்டரையோ ஜனாதிபதியை பற்றி பேச மாட்டான். பயம் வரும், ஐயோ கேஸ் போட்டுருவாங்க, உள்ளே தள்ளிடுவாங்க. ஆனால் ரோபோ சங்கர்ன்றவர் ஒரு சாஃப்ட் டார்கெட். அவர் அடித்தா கூட 4 பேர் சிரிப்பாங்க. அவர் அடிக்கிறது மூலமாக நான் அவரை விட பெரிய ஆளாக வந்துடுவேன் அவன் நினைக்கிறான். ஆனால் அவன் எதிர்பார்க்காதது. ஆனால் நான் படுத்த படுக்கையிலேருந்து 6 மாதம் ஃபுல்லாக நான் தான் நம்பர் 1 ட்ரெண்டிங். அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, நெகட்டிவா பேசினா ட்ரெண்டிங் ஆயிடுவோம் நம்ம. அவன் எதிர்பார்க்காத ஒன்று என்னன்னா, அப்போ ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி படுத்த படுக்கையிலிருந்து எழுந்து வந்து கமலா தேட்டர் முன்னாடி அவ்வளோ பெரிய ஷோவை நடத்தி அவ்வளோ பெரிய ஒரு உலக நாயகனின் உறவுங்கிறத மறுபடியும் நிரூபிச்சு காட்டி ஆக்டிவாக ஓடுறாரு. 196 நாடுகளில் இன்னைக்கு உங்களுடைய ஃபேன்ஸ் உங்களை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு. ஆனா ராஜன், அதுல வெக்க கேடான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மளெல்லாம் இப்படி ட்ரால் பண்ணி இவனுங்கெல்லாம் பண்றத பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு அது ஒரு விஷயத்த சந்தோஷமா எடுத்துட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா பேசுறது வந்து அவங்களுக்கு தான் ஆக்சுவலி அசிங்கம். ஏன்னா இவ்வளவு டைம் எடுத்து ஒருத்தனை பத்தி நம்ம கமெண்ட் போடுறோம் அப்படின்னா அவன் அதை டேஷ் கூட மதிக்கலன்றத வந்து இப்ப பேசுறது மூலமா தெரியுது. எனக்கு மாரி படம் பண்ணும்போது பெரிய இஷ்யூ ஆச்சு. ஏன்னா சின்ன திரையிலேருந்து வந்து நமக்கு ஒரு பெரிய ஸ்கோப் கிடச்சிருக்கு. நம்மளை விளையாட விட்டு தனுஷ் பார்க்குறாரு, பெரிய ஹிட்டு படம். அப்போ அடுத்த நாளே வந்து எல்லாரும் போட்டாங்க மாரியில் ரோபோ தான் ஹீரோ, தனுஷ் நல்லா காமெடி பண்ணியிருக்காருன்னு போட்டான். எனக்கு என்னன்னா இது நமக்கு அதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாது. இன்ன வரையும் நான் எந்த சமூக வலைதளம் பெரிய காமெடி என்னன்னா இது எப்படி அவருக்கு பார்த்தாருன்னா இது எப்படி நம்ம திரும்ப போய் நிற்க போகிறோம், இது பெரிய இஷ்யூ ஆயிருமே, நமக்கு ஒரு லைஃப் கொடுத்த மனுஷனை போய் இப்படி பண்ணி விட்டாங்களேன்ட்டு நான் சாப்பிடாம கொள்ளாமல் கிறுகிறுத்து போய் அவர் வந்து தொடர் ஷூட்டிங்கில் இருக்கார். அவருக்கு கேரளில் விட்டு இறங்கி வர்றாரு. நான் பொக்கே எடுத்து நான் விஷ் பண்ணிவிட்டு, சார் படம் நல்லா வந்திருக்கு சார், ஏன்னா அவரோட ஓப்பனிங் ஷோ பார்த்தோம், நமக்கு நல்ல பேர் சார், படம் நல்லா வந்திருக்கு சார், வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்கிறதுக்காக போகிறேன். இறங்கி இப்படி பார்த்துட்டு அப்படின்ட்டு போயிட்டாரு. எனக்கு கிறுக்குன்னு ஆயிடுச்சு. முடிஞ்சது சோடி, இதோட அவ்வளோதான், பழையபடி துவாய்க்கே போயிட வேண்டியதா, அது இது எதுக்கு பேக்கை தூக்கிட்டு போயிட வேண்டியதா அப்படின்னு நினச்சிட்டு போறாரு வர்றாரு. இன்னைக்கு சட்டை பண்ணல. அதனால் அவர் கூட உட்காந்தோம், சாப்பிட்டோம், சிரித்தோம், மடியில் உட்காந்தோம், புரண்டோம், விளையாண்டோம். அப்படி இருந்த மனுஷன் எப்படின்னா அதுக்கப்புறம் சார் ரோபோ வந்திருக்காருன்னு சொன்னோன்னே அப்படியே எப்போ வந்தார் அப்படின்னு கேட்டார். அப்போதே வந்துட்டாருங்கன்னோட மேலே கூப்பிட்டோன்னே வாழ்த்து சொல்லிட்டு, சார் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார், இது என்னன்னே தெரியல சார், எவனோ எழுதிட்டேன் சார், என்ன சம்மந்தம் என்ன சங்கர் அப்படின்னு. இல்லை சார் உங்களை இதாக போட்டு என்னையை பெருசாக போட்டாங்க சார், தெரியாது சார், சாரி கேட்குறது தான் சார், எவ்வளோ பண்ணிட்டான் அப்படி ஒன்று எழுதியிருக்கானா அப்படின்னு கேட்டார். ஐயா இதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன், போய் இதெல்லாம் பார்த்துருந்தேன்னா தனுஷ்னு ஒருத்தர் வந்திருக்கவே முடியாது. அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க, ஜாலியாக போய் சரக்கை போட்டு என்ஜாய் பண்ணுவீங்களா தேட்டரில், உங்கள் படம் ரொம்ப போங்க. இதுக்காக வந்து நின்றுட்டு இருந்தீங்க, நான் வேற ஒரு டென்ஷனில் உங்களை பார்க்க மிஸ் பண்ணிட்டேன், சாரி தப்பா எடுத்துக்காதீங்க, போங்க என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்க வந்துட்டு தே க்ரோ ஃபாஸ்டர். ஆனா இதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்கன்றதுக்காக நீ ஃபேமிலி உள்ள வரைக்கும் போய் எவனோ ஒருத்தன் கமெண்ட் பண்றதுன்றது தட் இஸ் நாட். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இப்பெல்லாம் எழுதுறது வந்து ஐ எம் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் அ ஜர்னலிசம், எத்திக்கல் ஜர்னலிசம் யாருக்கும் பேசணும். இப்படி ஒரு கமெண்ட்ஸ் யாரு கொடுத்துருக்கா பாரு, நான் தான் கொடுத்தேன். இன்னொரு கேள்வி, தொடர்ச்சியா பிஜேபிக்கு அகைன்ஸ்டா கமல் சார் பேசிட்டே இருக்கிறதால அவர் மீது இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ஹேட்டட் இப்படி பயன்படுத்திக்கிட்டாங்களோ, இந்த படத்தை பயன்படுத்தி அவர் மீது தாக்குதல் நடத்துறாங்களோ?
சரி, நான் அதை பர்சனலாக அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா, அதாவது அவரை வந்து நம்ம இன்ஸ்பிரேஷனாக பார்க்கும்போது அவர் பொலிட்டிக்கலி இறங்கி இப்படி பேசுறதோ தட் இஸ் அ ஸ்ட்ரகிள். அது கம்ப்ளீட்லி அது வேற டிபார்ட்மெண்ட். அது பொலிட்டிக்கலாக கமல் சாரை பார்க்குறதுன்றது வேற டிபார்ட்மெண்ட். ஆனால் நாங்கள் ரசித்த கமல் சார் வந்து எப்பவும் நியாயமாக தான் பேசுவாருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சும் இதையே பண்ணாருன்ற ஒரு கோவம் ஒரு சில பேருக்கு இருக்க தான் செய்யும். நான் அந்த பாயிண்ட்ல தான் சொன்னேன். இல்ல பொலிட்டிக்ஸோ இல்ல கட்சியோ எதுவுமே கிடையாது. நான் பாத்ரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு பாத்ரிக்காக தான் பாட்டு. சரி, அப்ப பாத்ரிக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வரேன்னா அப்ப நீங்க எதுக்கு வந்து ஒரு செல்லிங் பாயிண்டா சித்தார்த்த போட்டுருந்துருக்கலாம், இல்ல யார் வேணாலும் போட்டுருந்துருக்கலாம். எது கமல் சார் வச்சு வியாபாரம் பண்ணி எங்களை ஏமாத்துனீங்க? இன்னொருத்தர் போட்டு அப்ப ஸ்ட்ரைட்டா பாத்ரியை முதல்ல விட்டுருக்கலாமே, எதுக்கு பாட்டு கொண்டு வந்தாங்க? இப்ப எப்படி போச்சுன்னா, நான் கெஸ் பண்ணது என்னன்னா, சந்துருன்ற ஒரு கேரக்டரை கொள்வார் இல்லையா மகனை, இவர் எப்படி தப்பிச்சாரோ அதே மாதிரி மகனையும் அங்கிருந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அவர் வந்திருப்பாரோ செகண்ட் பார்ட் சொல்லும் போதே அப்படி இருக்கு. ஆஹா, இப்ப வர்றதுல தாத்தா கிடையாது, தாத்தா குத்திட்டார்ல, அவர் இப்ப தாத்தாவா மாறி வந்து பாத்தீங்க. அவர் ஆஸ்பத்திரியில எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா அதுல பாக்கும்போது கமல் சார் கிட்டத்தட்ட 70 வயசு. இப்ப நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 105 106 வயசு இருக்கணும் இப்ப ரிலீஸ் பண்ண. அது இம்பாசிபிள். இல்ல அது வந்து எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு அந்த கேள்விக்கான விடை வந்து சங்கர் சார் சொல்லிட்டாரு. மார்ஷியல் ஆர்ட் பண்ணவங்க 105 வயசுல கூட ஏர்ல பறக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த பவர்ல பழைய சைனீஸ் படம்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தவந்துக்கிட்டு வருவாங்க. ஜாக்கி சான், ப்ரூஸ் லீ எல்லாம் ஸ்டூடெண்டா வருவாங்க. ஆனா ஒரு ஸ்டிக் அவங்களால தொட முடியாது. அப்படிமாங்க அதெல்லாம் பண்ணிட்டு போங்க. ஒரு குத்திட்டு போக வேண்டியதானே. அதுக்கு ஒரு half an hour விளக்கம் கொடுக்கணுமா? இந்த வருமம் அது அந்த வருமம் அதெல்லாம் கொஞ்சம் டூ மச். see actually இப்போ பாட்டெல்லாம் சொல்லி இல்ல இன்னொரு விஷயம் இப்போ இல்ல இல்ல actually சங்கர் சூப்பரா இருக்கு. சந்திர வந்து இப்ப தாத்தாவா இருப்பாரு 65 கரெக்ட் ஒரு 60 வயசுன்னு வச்சுக்கோமே. அவரு அவங்களுடைய அப்பாவை வந்து சொந்த மகனே குத்துறாருன்னா அவருடைய கொள்கை என்ன? அவர் சிறையில இருந்தாரு, எல்லாம் மாறி சோல் சுவிட்சிங் சொல்லுவாங்கல்ல, அந்த லைனை கூட எடுத்துக்கலாம். பேர் சந்துரு நினைக்கிறேன் இல்லையா? அந்த லைனை கூட எடுத்து பண்ணிருந்திருக்கலாமே. இல்ல சினிமா என்பது பொழுதுபோக்கு. அது சில பேருக்கு பொழுதுபோக்கு, ஆனா நிறைய பேருக்கு அது பொழப்பு. இந்த படம் ஏன் இதை பத்தி எல்லாம் திரும்ப திரும்ப வந்து ஆக்கப்பூர்வமா பேசுறாங்களே என்ன சொல்றேன்னா, இது இன்னும் நல்லா ஓடி இருந்தா இது மாதிரி இன்னொரு 10 படம் வந்திருக்கும். இது சுழங்கின உடனே இந்த பேட்டர்ன் போய் ஐயா அடிமுறையை வச்சு ஒரு கதை வச்சிருங்க, அப்படியே போயிரு தம்பி, இந்த பக்கமே வந்துடாதீங்க, போதும் கதரை விட்ட வரைக்கும் போதும்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். அதனாலதான் அதெல்லாம் பேசுறாங்க. ஏன் பார்த்தோம்னா கமல் சாருக்காக தான். நான் கமல் சாரை ரசிக்காத ஆள் கிடையாது. சோ அங்க போய் இப்படி ஒரு டிசாப்பாயின்ட்மென்ட் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொலிட்டிக்கல் ரீசன் வந்து இப்போ ஒரு ஆளை பிடிக்கல, அந்த குரூப் எல்லாமே வந்து அமைதியா இருக்கிறது இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேப் கிடைக்கும் போது இந்த மாப் கேதரிங் சொல்லுவாங்கல்ல, ஒரு கொலைக்கு வந்து 2 பேர் அடிக்கும் போது கூட சேர்ந்து இன்னும் 40 பேர் அடிச்சா முடிச்சிடலாம். அந்த மாதிரி பொலிட்டிக்கல் வெஞ்சன்ஸ்னா அப்படியே உள்ள வச்சுக்கிட்டு ஒரு சூழல்ல கமல் சார் சொன்ன கருத்து பிடிக்காதவங்க எல்லாம் அப்படியே இருக்கும்போது எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு போது படம் பார்த்தோமோ இல்லையோ நம்மளும் கூட சேர்ந்து நான் அழகா அப்படின்னா நமக்கு வந்து மனசாரிடும், அப்பாடா நம்ம பழி வாங்கிட்டோம் அப்படின்னு. அதாவது இவரு கமலையே கலாச்சிட்டாரா, இவரு பெரிய ஆள். இப்போ ஒரு போட்டோ இப்போ ஒரு நார்மலா ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு நியூஸ் வந்து வருதுன்னு வச்சுங்களேன், இவருக்கு 2 குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு ஒரு போட்டோ வருதுன்னு வச்சுங்களேன், நம்ம கீழே கமெண்ட்ஸுக்கு போனோம்னு வச்சுங்களேன், எல்லாரும் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டா ரொம்ப நல்ல விஷயம் ஒரு ட்வின்ஸ் பிறந்திருக்கு அப்படின்னு போட்டா அதுக்கு எத்தனை லைக் வந்திருக்கு, அதுக்கு இருக்கிறதுலே கேவலமா வேற ஒரு கமெண்ட் போட்டா அதுக்கு எத்தனை லைக் வந்திருக்குன்னு பாருங்க. அதுதான் இங்க டிசைட் பண்ணுது. அந்த லைக்கால ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. ஆனா இவன் வந்து அப்படிதான் கரப்ட் ஆகுறான். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி கரப்ட்ஸை உருவாக்குறோம், இல்ல அவனுக்கு நமக்கு தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஆதரவு அப்படி உருவாக்குது. அப்படி பார்க்க போனா இன்னைக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டெலிவிஷன்லயோ இல்ல ஒரு வெள்ளித்திரையிலயோ வந்து உன்னை யாரு கழுவி துப்பி ஒரு பொண்ணை கேவலப்படுத்தி ஒரு பையனை ரொம்ப பேடா வந்து ட்ரெண்ட் பண்ணி நெகட்டிவா ஒருத்தனை சொல்றவனுக்கு தான் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறவன தப்புன்னு சொல்லுவியா, இல்ல இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணி விடுறத தப்புன்னு சொல்லுவியா? எது எத்திக்கல்? இங்க அதுவே யாருக்கும் புரியாம தான். ஐ அக்ரி. கண்டிப்பா பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல தானே ரோபோ சங்கர்னு ஒருத்தர் வந்து மீடியால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து மேல வந்தாரு. அப்ப இங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதை கொடுக்க வேண்டியவங்க கொடுக்காத ஒரு சூழலும் இருக்கு. அதை தாண்டி உடைச்சு நாம தான் வரணும். இந்த புதிய தலைமுறையில நாம இன்னும் அந்த ஒரு விஷயத்தை ஓப்பனாவே சொல்லலாம். இப்போ யாராவது வந்து சினிமாவில் நடிக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னு முன்னாடியெல்லாம் கேட்டால் என்ன சான்ஸ் தான் வேணும், நமக்கே இல்லை, எங்கிறது உனக்கு நான் தர்றது, இல்லை நீங்கள் பார்த்து ஏதாவது சொல்லி விடுங்க. எங்கே சொல்லி விடுறது? உங்ககிட்ட மணிரத்னம் நம்பர் இருக்கா? நீங்கள் சிவகார்த்திகேயன் கூட கிரிக்கெட் ஆடிக்கணும், நீங்கள் சொல்லி விடலாம். டே ஏன்டா ஐடியா சொல்லி நானே இஎம்ஐ கட்ட முடியாமல் சுற்றிட்டு ஆனால் இப்போ இந்த மாதிரி இப்போ யாராவது வந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நான் சொல்லுவேன், தம்பி ஒன்றும் கிடையாது, சோசியல் மீடியா எக்கோ சிஸ்டமில் நீங்கள் யாருன்னு காட்டுங்க, வெளி உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு நிரூபிங்க, ஆக்கப்பூர்வமாக பேசுங்க. நீங்க அதுக்குன்னு வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஹீரோவையோ படத்தையோ விமர்சனம் பண்ண அவசியம் கிடையாது. உன் அறிவை பயன்படுத்து, சமூக பிரச்சனையை பேசு,
நீ அரசியல பேசு, உலகத்தை பேசு, ஹிஸ்டரிய பேசு, உனக்கு என்ன திறமை இருக்கு அதை காட்டு, தனித்திறமையை காட்டு, நிரூபி. சினிமா வந்து ஒரு ஆக்டோபஸ் தான், யார் வளர்ந்து வந்தாலும் உள்ள எழுதுறோம். பயங்கரமா பாடுறாரு பாகவதர், அவர் ஹீரோவாக்கு உள்ள எழுதுறோம். என்னமா பேசுறாரு சிவாஜி, உள்ள கொண்டு தலைவன் குதிரையில் ஏறி பறக்கிறான், அவர் தான் உள்ள கொண்டு வா, புரட்சி தலைவர் உள்ள வந்துட்டாரு. கலர் சினிமாவாக மாறிய போது காதல் காவியங்களை கொண்டு வந்து கொட்டினாரு, ஸ்டுடியோ உடச்சிட்டு கேமரா தூக்கிட்டு வெளில விடாரு பாரதி ராஜா. படங்கள் கொண்டாட ஆரம்பிச்சேன். கமல் சார் ரஜினி சார் வந்த இறார் பாருங்க, 2 பேரும் வேறு வேறு பாதை. அவங்க வந்து பாத் பிரேக்கர்ஸ். கமல் சார் மாதிரி ஒருத்தர் இருக்கும் பொழுது ஃபீல்டுல வெள்ளைத்தூளுக்கு விசில் அடிக்கிறதுல கருப்பு தூளோட வந்து சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் உருவாக்குறாரு. எல்லாம் வந்து இப்ப எடுத்துக்கங்க, இந்த 12 வருஷத்துல ரோபோ சங்கர் ஒருத்தர் உள்ள வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கல, பார்த்தாலே சிரிக்கிறாங்க. அவரை கொண்டு வா, அவரை செகண்ட் ஹீரோவா போடு. ஆர்ஜே பாலாஜின்னு ஒரு பையன் பயங்கரமா பேசுறான், அவனை ஹீரோவாக்கு. சிவகார்த்திகேயன் வந்தா குழந்தைங்க லேடிஸ் எல்லாரும் விரும்புறாங்க, அவர் ஹீரோவாக்கு. இப்ப இப்படி ஆக்டோபஸ் மாதிரி உள்ள எழுத்துவோம். ஆனா சினிமாவுடைய பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளார அவங்க அதை தான் பண்ணணும். அதை தாண்டி கொஞ்சம் வளரும் பொழுது அங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப கவின் வரைக்கும் அவர் கொஞ்சம் சம்பளத்தை ஏத்துனா முன்ன மாதிரி இல்லையாமே, அவர் ரொம்ப சம்பளம் எல்லாம் பயங்கரமா கேட்கறாங்க. ஐயோ அந்த பொண்ணு இல்லைங்க, அவர் ரொம்ப ஆட்டிடியூடு அப்படின்னு நாம என்ன பண்ணுங்கிறது ஒரு பேராமீட்டர் வச்சிருக்காங்க. ரோபோ சங்கர் அவர் இதை தான் பண்ணணும், அவர் சமூக விஷயத்தை பேசக்கூடாது. ஆஞ்சில் விஜயன் அவர் இதுதான் அந்த கெட்ட லேடி கெட்ட போடுவார். இப்ப நீங்க லேடி கெட்டப்பே போடுறது, டேய் நான் என்ன கெட்ட போன நீ ஏன்டா தீர்மானிக்கிறேன். சோ இந்த ஸ்டீரியோ டைப் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே உடையணும். இதே மாதிரி முத்துவே நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க, என்ன நீ எல்லாம் என்ன கெட்ட வார்த்தை பேசி பெரிய ஆளாயிட்ட, அவங்க கூட எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசி ஃபேமஸ் ஆகல, இதுதானே ஃபேமஸ் ஆயிருக்காரு. சோ அப்படி தனித்திறமை தான். நான் என்ன சொல்ல, மதுரை முத்தை சொல்ல, ஜிபி முத்தை விட மதுரை முத்தை நீங்க பாக்கும்போது அவர் திரும்ப திரும்ப தன்னை ரீஇன்வென்ட் பண்ணிக்கிறார். ப்ராப்பர்ட்டி காமெடி ஒன்று உருவாக்கி கெட்ட போட்டு இறங்குறாரு. ஜோக்குடைய ஃபெயிலியரை செலிப்ரேட் பண்ணி தலைவலிக்கலாம், இறங்கி போறாப்ல. அதுதான் முக்கியம். சோ நம்மளே ரீஇன்வென்ட் பண்ணிக்கணும், மிக முக்கியம். நம்மளே ரீஇன்வென்ட் பண்ணிக்கணும். இது மதிப்பிற்குரிய பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்களுக்கும் பொருந்தும். அவர் கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாரு, தன்னை ரீஇன்வென்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நம்மளை மகிழ்விப்பாரு. அதே மாதிரி விமர்சனம் என்பது நம்ம ஆசினி சொன்ன மாதிரி ஆக்கப்பூர்வமா இருக்கணும், அடுத்தவங்க ஃபேமிலி இருக்கிற மாதிரி இருக்கிறது. முபா சொன்ன மாதிரி அவங்களுடைய பழைய பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவெல்லாம் கொண்டு வந்து மாட்டாண்டா அப்படின்னு சொல்லி. இந்த படத்துல இன்னொரு விஷயம் எனக்கு கொஞ்சம் அப்படியே இதா இருந்துச்சு, என்னன்னா இந்திய நூல்ல வந்து கமல் சார் பையனை கொண்டு வர, அது எப்படிப்பட்ட சீன் ஏன் கொண்டு வராருன்னா ஊழல் எல்லா இடத்தையும் வாங்கி கடைசி தன்னுடைய பையன் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர. சித்தார்த்தா நீ என்ன அவன் பையனை கொண்டு வந்தானே அப்படிங்கும் போது அது எப்படி அந்த டயலாக் வைக்கலாம்னு ரொம்ப என்னடா எப்படி ப்ளீஸ் சந்துருவை விட்டுருங்களேன். எத்தனை வருஷமா தெரியும்? 4 வருஷமா தெரியும், எனக்கு 30 வருஷமா தெரியும். தவம் மருந்து கிடைச்ச பிள்ளை கொஞ்சம் போது மீசை தூக்கி கொஞ்சம் போது மீசை குத்துதேன்னு அழுவான். அவன் அழக்கூடாதுன்றதுக்காகவே மீசை இழந்த இந்த சேனாபதி இன்னைக்கு அவனையே இழக்க துணிஞ்சிட்டான். மருமகளா இருக்காத நல்ல மகளா இருக்கு. போறேன்றதுக்காக வேற ஏதாவது ரூட் போட்டீங்க, அதுல ஒரு போல் கட் வரும், 1 hour லேட்ல பொண்டாட்டி சொல்லுது. நான் இன்னொரு கமெண்ட்ஸ் கூட படிச்சு ரசிச்சேன், ஏன்டா இந்திய தாத்தா கூப்பிட்டீங்க, அவ பாட்டுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம். அது பண்ணது சித்தார்த்தா, சும்மா இருக்க மனுஷன் ஐயா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு பிரச்சனைனா கோ பேக்னு அனுப்பி விட்டுருவேன். நான் எதுக்கு இப்போ இந்த சந்துருன்ற கேரக்டர் வந்திருக்காங்கன்னா, பேசிக்காக நமக்கு வந்து சினிமா ரொம்ப நேசிச்சு ஒரு படம் பார்க்குறேன்னா உள்ளே போய் பார்ப்பேன். சின்ன மைனூட்டான விஷயங்கள் முதற்கொண்டு பார்ப்பேன். நமக்கு ஓரளவு கொஞ்சம் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் மைண்டில் இருக்கனால படம் பண்ணுறதுக்கான ஐடியா கூடிய சீக்கிரம் பண்ணணும். அது வழி கேட்டால் ரைட்டில் போய் லெஃப்ட் போனால் அவன் தான் டைரக்ட் பண்ணுவார். அன்பு சகோதரர் போஸ் வெங்கட் அருமையா படம் டைரக்ட் பண்ணி இப்ப ரிலீஸ்க்கு ரெடி ஆயிருச்சு. அது மாதிரி நீங்களும் ஸ்கிரிப்ட்லாம் ரெடி கூடிய விரைவில் நடக்கும். அதனால படம் பார்க்கும்போது இந்த இடத்துல இன்ட்ரோல் பிளாக் விடணும், அந்த இடத்துல விடுவான் அப்படின்னு சொல்லி வாங்கி விடுவேன். கரெக்டாக இன்ட்ரோல் பிளாக் வரும். அதே மாதிரி அயோத்தி படம் பார்க்கும்போது அவள் போகும்போது உங்கள் பேர் ஏதோ ஒன்று கேட்கணும், அடிப்பாம்பா இருப்ப முஸ்லீம் பேரை அப்படின்னா அதே மாதிரி எப்போ முன்னாடியே படம் பார்த்தியா? இல்லை எனக்கு தோணுது, எனக்கு ஒரு இன்ட்யூஷன் தோணுது, இப்படி இருந்தால் தான் இந்த இடத்துல மந்திரமூர்த்தி ஒரு வேவ்லேருந்து உங்களுக்கும் தோணியிருக்கு. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த இந்தியன் படத்துல ஒரு விஷயம் என்னன்னா, ஊழலை ஒழிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஃபேமிலியில உள்ளவங்க நம்ம கரெக்ட் பண்ணாலே போதும் அப்படின்பாங்க. சோ இதுதான் அவருடைய கான்செப்ட். ஆனா இதுல படத்துல முடியும் போது எண்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அதனாலே பிரச்சனையும் வரும் அப்படிம்பாங்க. சோ எனக்கு என்ன தெரியும்னா, இது கரெக்டா தப்பா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியலப்பா. ஏன்னா அந்த படத்தை சொல்லியிருந்தா எனக்கு என்னுடைய பதில ஆசிரியே சொல்லிட்டாங்க. நல்லவரா கெட்டவரா தெரியலையே. ஐயா எனக்கு ஒரு கேள்வி கேட்கணுங்கய்யா. அவர் ரொம்ப நேரம் முடிக்க ட்ரை பண்ணி. ஆமா
தட்ஸ் ஓகே. இது வந்து ஒரு ஷோவுடைய முடிவல்ல, இது மற்றும் ஒரு தொடக்கம். நம்ம தொடர்ந்து இது மாதிரி மனசு விட்டு பேசுறது, பேச்சுல 2 வகை, ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே மைண்ட்ல இருந்து பேசுறது, இன்னொன்னு தோன்றத இதயத்துல இருந்து பேசுறது. அப்படி இதயத்துல இருந்து நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களுடைய அன்பு ஆதரவும் தொடர்ந்து கிடைக்கும் போது இன்னும் அடுத்த டாபிக்ஸ்லயும் உங்களுடைய குரலா, குரலற்றவர்களின் குரலா, மக்களின் மனசாட்சியா நம்ம பேச ஆசைப்படுறோம். பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. குமுதம் நேயர்களுக்கு ப்ளீஸ் இதை பாருங்க, லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. குமுதம் ரவுண்ட் டேபிள்ல மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ. GRT Jewelers. The Chennai Silks ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.